பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். தரிசனத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். ஆபகுக்கு 2:3 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இந்த கடைசி பகுதி பாருங்க. தரிசனம் தாமதிப்பதில்லை. அல்லேலூயா. பாருங்க, தரிசனங்கள் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில தாமதிப்பதே கிடையாது. அல்லேலூயா. நீங்க பாருங்க, தேவன் நமக்கு கொடுக்கிற தரிசனங்கள் குறித்த காலத்திற்கே அன்றி அது ஒரு நாளும் தாமதிக்காது. அல்லேலூயா. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, தரிசனங்கள் எப்பவுமே குறித்த காலத்திற்காக தான் அது வெயிட் பண்ணுதே தவிர அது ஒரு நாள் ஆண்டவர் தாமதம் பண்ணிக்கொண்டே போக மாட்டார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றுவதற்கு அவர் பலவீனர் கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தைங்க, தரிசனங்கள் எல்லாமே அது குறித்த காலத்திற்காகவே அன்றி அது நம்முடைய வாழ்க்கையில தாமதம் கிடையாது. அல்லேலூயா. ஆகையினால நிச்சயம் அது உங்க வாழ்க்கையில வரும். அல்லேலூயா. நீங்க பாருங்க, ஏசாயா 60:22 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். அல்லேலூயா. அப்போ என்ன காரணம் பாருங்க, ஏற்ற காலம், அதற்குதான் ஆண்டவர் வெயிட்டிங். அல்லேலூயா. அந்த ஏற்ற காலம் வந்துருச்சுன்னா தரிசனங்கள் எல்லாம் எப்படி நிறைவேறும் கேட்டீங்கன்னா தீவிரமாய் நிறைவேறும். அல்லேலூயா. ரொம்ப வேகமா ஃபாஸ்டா உங்க வாழ்க்கையில அதெல்லாம் நிறைவேறும். அல்லேலூயா. நீங்க ரொம்ப நாள் ஆண்டவருக்காக காத்திருக்கிறீங்க. ஆனா உங்க வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன காலம், அந்த காலம் சீசன் கனிந்து வரும்பொழுது அதையெல்லாம் தீவிரமாய் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையில பாருங்க, அவர் பாருங்க, ஆதியாகமம் 41:14 நாம் வாசிக்கிறோம். யோசேப்புக்கு அவர் சொன்ன அந்த நாள், ஆண்டவர் அவர் காண்பித்த அந்த சொப்பனத்தின் நாள் வந்தபோது யோசேப்பு பாருங்க, காவல் கிடங்குல இருந்து தீவிரமாய் கொண்டு வரப்பட்டார். பார்வோன் அந்த யோசேப்பை தீவிரமாய் கொண்டு வந்தார் சிறைச்சாலையில இருந்து. அப்போ தீவிரமா அவருடைய வாழ்க்கையில பாருங்க, இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னாரு. பிறகு பார்வோனுடைய தேசத்துல உயர்த்தினா, அவருடைய சகோதரருடைய பணிந்து கொண்டாங்க. இதெல்லாம் எப்படி நிறைவேற்றி கேட்டினா ரொம்ப தீவிரமா அவருடைய வாழ்க்கையில 2 வருஷ காலம் சிறைச்சாலை இருந்தாலும் அந்த காலம் வந்த உடனே யோசேப்புடைய வாழ்க்கையில தரிசனங்கள் எல்லாம் தீவிரமாய் கர்த்தர் நிறைவேற்ற ஆரம்பித்தார். அல்லேலூயா. அதே போலதான் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கூட ஆண்டவர் சொல்லியிருக்கிற எல்லா தரிசனங்கள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே அத்தனை காரியங்களும் ஆண்டவர் சொல்லியிருக்கிற காலத்திற்காக தான் அது காத்திருக்கே தவிர அந்த காரியங்கள் எல்லாம் தாமதித்து கொண்டு கிடையாது. அல்லேலூயா. ஆகையினால் அது நிச்சயம் வரும், அது தாமதிக்காது. அல்லேலூயா. ஆண்டவர் அதை தீவிரமாய் உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.